இது சொல்ற இந்த வார்த்தை சொல்லுவது சாதாரணமான ஒரு மனுஷன் கிடையாது. தேவனுக்காய் வல்லமையாய் பயன்பட்டுக் கொண்டிருக்கிற மனுஷன், தேவனை நம்பி நடக்கிற மனுஷன், தேவனுக்காகவே புறப்பட்ட மனுஷன். அந்த மனுஷனுடைய ஒரு சூழ்நிலை, ஒரு சிச்சுவேஷன் எப்படி மாறுதுன்னா, அவர் சொல்றாரு, எனக்கு நம்பிக்கை முழுமையும் அற்று போயிட்டு. இதை சொல்லிக் கொண்டிருந்த அதே சூழ்நிலை நடுவில் கொஞ்ச நேரத்திலேயே பவுல் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். அதுதான் 25வது வசனம். மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று என் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்ல முடியும்? நம்பிக்கை அற்று போன இடத்துல அதே பவுல் எழுந்து நின்று கொஞ்ச நேரத்தில் சொல்றாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமென். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை நம்பிக்கை அற்ற சூழ்நிலை? ஆமென். ஆனா இன்னைக்கு காலையில சமூகத்திலிருந்து எத்தனை பேருக்கு சொல்லுவோம், எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லல பவுல், எனக்கு என் கூட இருக்கிறவங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லல, எனக்கு சூழ்நிலை மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லல, என்னை அழைத்த என் தெய்வத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம்.